ஒன்றாஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 34 வசனங்கள் வரைக்கும் உள்ள சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னது போல யெரொபெயாம் இந்த பலிபீடத்திலே பலிபீடுவதற்காக விக்கிரக ஆராதனை செய்வதற்காக பெத்தேலிலே அவன் இருந்தபோது யூதா தேசத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டு அங்கே அந்த பலிபீடத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. 300 வருடத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அடையாளமாக அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போயிடுச்சென்றும் அதை பிடிக்க சொன்ன யெரொபெயாமினுடைய கை நின்று போயிடுச்சென்றும் திரும்ப அதற்காக ஜெபம் பண்ணு சொல்லி அவன் ஜெபம் பண்ணின பின்பு அவனுடைய கை மீண்டும் வந்ததென்றும் நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜா யெரொபெயாம் சொன்னார், அந்த தீர்க்கதரிசியை பார்த்து என் வீட்டில் அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, உனக்கு மிகுந்த வெகுமதிகளை நான் தருவேன் என்றான். அப்படி தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொன்னார், நான் உன் வீட்டில் உன் வீட்டில் இல்லை, இந்த இடங்களிலே நான் என்ன செய்ய மாட்டேன், அப்பமும் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன். ஆமாம், நான் வந்த வழியாய் வராமல் வேறு வழியாய் கர்த்தரனை போ என்று சொன்னபடினாலே நான் வேறு வழியாய் போகிறேன் என்று அங்கே யெரொபெயாம் ராஜாவுக்கு தப்பித்து வந்த இந்த தீர்க்கதரிசி ஒரு கிழவனான தீர்க்கதரிசியின் இடத்திலே மாட்டிக்கொண்டான். இப்போ இன்றைக்கி அதை குறித்து நான் பேச போகிறேன். சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இதில் அந்த 13வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த 32வது வசனத்து வரைக்கும் உள்ள அந்த வசனத்தினுடைய சுருக்க கதையை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அப்படி யெரொபெயாமினிடத்திலிருந்து தப்பிக்கல. அவன் அந்த இடத்துல அப்ப சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன், வந்த வழியாய் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் வேறு வழியாய் போனான் என்று பார்க்கிறோம். வேறு வழியாய் போய் ஒரு கருவாளி, அவருக்கு ஏற்கனவே பசி இருக்கும், அவர் கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக அந்த தீர்க்கதரிசி கருவாளி மரத்தின் கீழே அவர் அமர்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். பெத்தேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி அவருக்கு பெயர் சொல்லப்படவில்லை, கிழவனான தீர்க்கதரிசி இருந்தார் என்று பார்க்கிறோம். யெரொபெயாமினுடைய அந்த பலி விருந்துக்கு அல்லது இந்த விக்கிரக ஆராதனைக்கு இந்த கிழவனான தீர்க்கதரிசியினுடைய குமாரர்கள் போய் கலந்துருப்பாங்களாட்டிருக்கு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவங்க அதில் போய் என்ன செய்திருக்கிறாங்க, கலந்துருக்கிறாங்க. அங்கே அந்த அவன் விக்கிரக ஆராதனை செய்யும்போது இந்த தீர்க்கதரிசி செய்த அடையாளங்கள், இந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் யெரொபெயாம் செய்த காரியங்கள் எல்லாமே அவங்க கேள்விப்பட்டு அவங்க தகப்பனாகிய கிழவனான தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்னபோது இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா, எனக்கு சேனம் வைத்து கொடுங்கள், அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும் அப்படின்னு சேனை வைத்து கொடுக்குறாங்க. அவன் எந்த வழியாய் போனான் என்று கேட்டபோது அவங்களுக்கு தெரிந்தது, இந்த வழியாக இவர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியாய் போகிறார். போய் பார்த்தா அவர் கருவாளி மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வா, அப்பம் புசி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் இதே போல் யெரொபெயாம் ராஜா சொன்னது போல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆக்சுவலி அந்த தீர்க்கதரிசி கிழவனான தீர்க்கதரிசி பொய் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் 17வது, அதாவது 16லேருந்தே வாசிங்க. அதற்கு அவன், அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பியாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருந்தது என்றான். 18வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்றாரு, அதற்கு அவன், உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து
தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அவனை திருப்பி வா, அவனை திருப்பி கொண்டு வா, என் வீட்டில் வந்து அப்பம் புசிக்கணும், தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னிடத்திலே சொன்னான் என்று அவன் பொய் சொன்னான் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? திசை திருப்பும் தீர்க்கதரிசி. அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. இந்த தீர்க்கதரிசி அவன் ஒரு 2 விஷயத்தை, அவன் சொன்னதை 2 விஷயத்தை நம்பினான். ஒன்று என்னன்னா, உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி. 2வது சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை தேவதூதன் மூலமா எனக்கு வந்தது என்று சொன்னான். இதை நம்பி அவங்க வீட்டுக்கு அவர் போயிட்டார். போகும்போது அவர் சாப்பிட்றாரு, உட்காந்து அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாரு. நல்லா கவனிங்க, அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது எந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தானோ அந்த தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாக இறங்கிட்டார். எப்படி பிலேயாம் மேலே அவன் பொய் தானே சபிக்க வந்தான், அவன் மேலே கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வாதத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஊற்றினது போல இந்த தீர்க்கதரிசியின் மேலே ஊற்றினார். அவன் வந்து உண்மையாய் தீர்க்க சொல்ல ஆரம்பித்தான். என்னன்னா, நீ இங்கிருந்து போன உடனே ஒரு சிங்கம் உன்னை என்ன செய்யும்? அடித்து கொன்று போடும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்பம் புசிக்காத, தண்ணி குடிக்காத, போன வழியாய் வராத என்று நான் சொன்ன அந்த வார்த்தையை மீறி நீ செய்தபடினாலே ஒரு சிங்கம் உன்னை கொன்று போடும் என்று இப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு இவன் சொல்கிறான் ஆரம்பித்தான். அதே மாதிரி நடந்தது பாருங்க. இவன் புசித்து குடித்து எந்திரிச்சு போகும்போது ஒரு சிங்கம் இவனை அடித்து கொன்று விட்டதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் இதில் இருக்கிற கண்டென்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த தீர்க்கதரிசி, இந்த கிழவனான இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா யாருன்னா பெத்தேலிலே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கணும். இந்த தீர்க்கதரிசி எங்கிருந்து வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசன பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். இதை வந்து சாமுவேல் புஸ்தகத்துல எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தீர்க்கதரிச புத்தருடைய கூட்டங்கள் வரும். அந்த தீர்க்கதரிசன பள்ளியே முதல் ஆரம்பித்தவர் யார் தான்? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த பள்ளியிலே பயின்றவராக இருக்கணும். அல்லது இந்த கிழவனான தீர்க்கதரிசி கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி இவர் பேசினதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. இவர் தீர்க்கதரிசி என்பது உண்மைதான். ஆனால் இவர் சொன்ன தவறு என்னன்னா, ஆண்டவர் உன்னை திருப்பி கொண்டு வா என்று சொன்னதும், அடுத்தது கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் சொன்னான் என்பதும் தப்பான விஷயம். ஒருவேளை ஒரு காலங்களிலே இப்படியெல்லாம் பயன்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஆவியிலே நலிந்து பின்வாங்கி போய் தேவனுக்கும் அவனுக்கும் இல்லாத ஒரு உறவற்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில இந்த தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கணும்? இருந்திருக்கும் வேண்டும் பாருங்க. இல்லை, ஆவியிலே நலிந்து ஒரு பின்மாற்றத்தில் இருந்திருக்கணும். அல்லது தேவனோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு தீர்க்கதரிசியாக இந்த கிழவனான தீர்க்கதரிசி இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த தீர்க்கதரிசியை பார்த்தா அப்படி ஒன்றும் நல்ல தீர்க்கதரிசி மாதிரி நமக்கு என்ன செய்யலை, தெரியல. ஏன் நல்ல தீர்க்கதரிசின்னு தெரியலன்னா, அதாவது இவன் யெரொபெயாம் ஒரு பலிபீடத்தை கட்டும்போது தானிலேயும் பார்த்தீங்கன்னா பெத்தேலிலேயும் பொன் கன்றுக்குட்டிகளை அவன் உண்டாக்கி வைக்கும்போது அதற்கு விரோதமாக எந்த தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. அதற்கு எதிராக எந்த விஷயத்தையும் என்ன செய்யலை. மற்ற ஜனங்களைப் போலவே இருந்து விட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பலிபீடத்தை கட்டி அவன் பலியிடுகிற யெரொபெயாம் பலியிடுகிற நேரத்திலே தன்னுடைய குமாரர்களை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட அப்படிதான் சொல்லுவோம், நான் வரலைங்க, பிள்ளைகளை வேணா என்ன செய்யுங்க, அனுப்புகிறேன்பாங்க. அந்த மாதிரி அந்த அங்கே கூட தன்னுடைய பிள்ளைகளை தடுத்து நிறுத்தாமல் நம்ம விக்கிரக ஆராதனைகளை செய்யக்கூடாது,
அந்த பக்கம் போகக்கூடாது, அது பலிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லாமல் என்ன செய்தான், தன்னுடைய குமாரர்களை அனுப்பிவிட்டான் என்று அங்கே போய்த்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து இந்த தீர்க்கதரிசி இப்படி வந்தான் இப்படியெல்லாம் செஞ்சான் என்பதை குறித்து என்ன செய்கிறாங்க, அவனுக்கு கிழவனான தீர்க்கதரிசியின் இடத்துல சொன்னான். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி ஒரு நம்முடைய பட்டணத்துக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை அற்புதங்களை செய்திருக்கிறாரே என்று சொல்லி அவரை கனப்படுத்தலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவனை போய் தேடி பார்த்து அவனை பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யூதாயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசிக்கு அறிவில்லாமல் போயிற்று. ஆமேன். அவரை கொண்டு தானே ஆண்டவர் பேசினார், இந்த இடத்துக்கு போ, அங்கே அந்த இடத்துல அவங்க விக்கிரகத்தினாலே இந்த தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கும்படிக்கு அந்த இடத்துல அப்பம் சாப்பிடாத, தண்ணீர் குடிக்காத, போன வழியாய் திரும்பி வராத என்று கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிருந்தது? அந்த யூதாவில் இருந்து வந்த அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டாயிருந்தது. இந்த தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கலாம்? ஒன்று, இந்த கிழவனான தீர்க்கதரிசியை சந்தேகப்பட்டிருக்கணும். அந்த கிழவனான தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யலை, சந்தேகப்படவில்லை. ரெண்டாவது என்னன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபித்திருக்கணும். அப்படிதானே? கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் இருங்க, பசி ஒரு பக்கம் அவனுக்கு இருக்கும், பசி ஒரு பக்கம் இருக்கும், கஷ்டம் டயர்டாக இருக்கும், நடந்து வந்து கருவாளி மரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறு, அல்லது ஒரு 10 நிமிஷம் பொறு, தேவனிடத்தில் போய் விசாரிச்சுட்டு வந்து நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி யூதாயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அந்த மாதிரி டைம் எடுத்து தேவனிடத்தில் என்ன செய்யலை, கேட்கலை. மூன்றாவது விஷயம் என்னென்னா, ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்கிற அந்த தீர்க்க தரிசனம், ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் யார் மறந்துட்டா? அந்த யூதாயிலிருந்து வந்த தீர்க்கதரிசி மறந்துட்டார். ஏசப்பாவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்ததில்ல. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சோதனை வந்தது. பிசாசானவன் சொன்னார், ஏசப்பாவுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், இரவு பகலாக இருந்தார். 40 நாள் ஃபாஸ்டிங் முடித்த பிறகு அவருக்கு பசி சோதனை முடிஞ்ச நாட்களிலே பசி உண்டாயிட்டு என்று பார்க்கிறோம். அந்த பசி நேரத்தில் யார் வந்தா? பிசாசு வந்தான். பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், நீ தேவகுமாரனை ஆனால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்றான். ஆனால் அந்த வேலை யார் செய்யலை? ஏசப்பா செய்யலை. அப்போ தான் சொல்கிறாரு, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, மோசேயினுடைய அந்த பென்டட்டுக்குள்ள அந்த பஞ்சாங்கமத்தில் தோரால எழுதப்பட்டிருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் அவன் படைப்பான். இந்த வார்த்தையை எங்கே சொல்லியிருக்கணும்? அந்த இடத்துல எனக்கு பசி இல்லை, தேவனிடத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து கேட்டிருக்கணும், அதையும் கேட்கல. புரிஞ்சா? இந்த தீர்க்கதரிசி அவன் அந்த பகுத்தறிகிற அந்த அறிவு அந்த தீர்க்கதரிசிக்கு இல்லை. ஆனால் என்ன நம்பிட்டார்னா, 2 விஷயத்துக்காக, திரும்ப சொல்கிறேன், 2 விஷயத்துக்காக அவன் நம்பினார். ஒன்று, நான் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி. ரெண்டாவது சொன்னார், தேவ தூதனாலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவனை திருப்பி கொண்டு வா என்று சொன்னார். அப்படிங்கிற அந்த மாதிரி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ இவருக்கு ஒரு அவன் பின்னாடியே அடிக்கப்படுற ஆட்டை போல் என்ன செய்தார், பின்னாடி போயிட்டார். 2 விஷயத்தை நம்ப பண்ணார். இதே மாதிரி தாங்க இன்னைக்கு கூட கடைசி காலத்திலே நம்ம வந்து வாழ்ந்துருக்கோம். நல்லா கவனிங்க, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யார் இருக்கா? கள்ள போதகர்கள் இருக்கார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கார்கள், இன்னும் பார்த்திங்கன்னா சுவிசேஷகர்கள் இருக்கார்கள், மெய்ப்பர்கள் இருக்கார்கள். நம்மளை என்ன செய்வாங்க, திசை திருப்புகிற ஒரு பணிகளிலே ஒரு கூட்டம் இந்த காலத்திலையும் என்ன செய்யுது, இவரை போல இந்த கிழவனான தீர்க்கதரிசியை போலவே ஒரு நல்ல விசுவாசிகளை கூட, முதிர்ந்த விசுவாசிகளை கூட, ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆன நல்ல ஆவிக்குரிய அந்த ஸ்டேஜில் நிலைத்திருக்கிறவர்களை கூட
திசை திருப்புகிற இந்த கிழவனான தீர்க்கதரிசிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க என்பதை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த எல்லாவனையும் பார்த்தா எல்லாவனையும் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. புரிஞ்சுதா? எல்லாரையும் பார்த்தா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு சொல்லி அவர் முன்னாடி போய் என்ன செய்யக்கூடாது, நின்று எனக்கு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, அற்புதம் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் போய் நின்று அவங்க மேலே தலையை கொடுத்து கையை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி வஞ்சிக்கிற நம்முடைய விசுவாசத்தை விட்டு திசை திருப்பர் பாருங்க. நேரடி வார்த்தை இருந்தது அந்த தீர்க்கதரிசிக்கு. கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல போகாத, அந்த இடத்துல அப்பம் சாப்பிடாத, தண்ணீர் குடிக்காத, வேறு வழியாக வரணும்னு தெளிவாக இருந்தது. நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல ஸ்பிரிச்சுவலான ஒரு தீர்க்கதரிசி, இல்லை தீர்க்கதரிசிகளுடைய பள்ளியிலே படித்தவன். எலியாவை போலதான் இவரும். ஆனா அந்த தீர்க்கதரிசியே ஒரு கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்தாரு, திசை திருப்பினார். ஆண்டவர் என்கிட்ட அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், வா என் வீட்டில் வந்து அப்பம் சாப்பிடு, தண்ணீர் குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய தூதனாலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது என்று அவன் சொல்லும் போது பாருங்க, அனலைஸ் பண்ணாம அப்படியே திரும்பி போயிட்டான். பாரு, போய் வலையில சிக்கிறது போல போய் விழுந்துட்டான். அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்தே கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ கீழ்ப்படியாம வந்துட்ட, அப்பம் சாப்பிடாதுன்னு சொன்னேன், இல்லை தண்ணீர் குடிக்காதுன்னு சொன்னேன், போன வழியாய் திரும்பி போகாத வராதுன்னு சொன்னேன், ஆனால் நீ அப்பம் சாப்பிட்டபடினாலே உன்னை சிங்கம் கொண்டு போடும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இதிலிருந்து ஒரு லெசனை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்ஸ். எப்படி விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒரு ஃபால்ஸு ப்ராப்பர்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சர்ஸ் சொல்லலாம், டீச்சர்ஸ் சொல்லலாம், போதகர்களை சொல்லலாம், மெய்ப்பர்களை சொல்லலாம், அப்போஸ்தலர்ஸ் என்ன செய்யலாம் சொல்லலாம். இன்றைக்கி நிறைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திசை திருப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து கண்டறியுது. ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்ஸ் அண்டு ஸ்பிரிச்சர்ஸ், டீச்சர்ஸ், அப்போஸ்தலர்ஸ், இவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா தெளிவாக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னோடு கூட வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை சீசர்கள் கேட்கும்போது அதில் 5 விதமான அடையாளத்தை சொன்னார். அதில் ஒரு அடையாளம் என்னென்னா சபை குறித்ததான ஒரு அடையாளம் கடைசி காலங்களிலே. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க, என்னோடு கூட வாங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 23, 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் உனக்கு சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, பாருங்க, நல்ல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், நல்ல கவனி, கூடுமானால் யாரை வஞ்சிப்பார்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். இப்போ வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவங்க செய்வாங்களாம். அது 30 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் 50 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் அவங்க செஞ்சூரியே அடிச்சிருந்தாலும் நல்லா கவனிங்க, அவங்களை என்ன செய்வானா, அவங்களே நம்ப பண்ணத்தக்கதாக, அவங்களை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்காக அவங்களால என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியுமா, அதிசயங்களை செய்ய முடியுமா? நல்லா கவனிங்க. இது மாய்மாலமான அற்புதம், மாய்மாலமான அதிசயத்தை இவங்களால காண்பிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க 13 படிக்க வேண்டாம், 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த சொரூபத்தை
சொரூபம் அற்புதம் செய்தது என்று பார்க்கிறோம். அது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து செய்கிற இந்த பூமியில செய்கிற காரியத்தை குறித்து நமக்கு அந்த 13ஆம் அதிகாரம் அற்புதம் செய்தது, அது பேசினது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அதை பார்த்த போது எல்லாரும் என்ன செய்தாங்க? அதை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை வஞ்சிக்கத்தக்க கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற அளவுக்கு திசை திருப்புகிற நல்ல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பார்கள் என்று பைபிள் இருக்கு. அதனால இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ எழும்பிட்டாங்க, நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க நம்மை திருப்புகிறதற்காக. அவங்கள நான் ஒவ்வொன்றா சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அந்த 3 வசனம் வரைக்கும் எல்லாரும் கருத்தாய் நீங்கள் படிங்க. வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது, அவருடைய அழிவு அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் இருப்பாங்க? கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க என்ன செய்வாங்களாம்? இங்க பேதுரு சொல்றாரு, உங்களுக்கும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. வேத வசனத்தை என்ன செய்வாங்க? புரட்டுவாங்க, தந்திரமாய் நுழைய பண்ணி. இந்த புரட்டுற வேலையை யாருடைய வேலை தெரியுமா? பிசாசு புரட்டுவான். அநேக வருஷமாய் விசுவாசிகளாக இருந்தவங்க இன்னைக்கு பின்மாறி போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வேத புரட்டுக்களை தந்திரமாக என்ன செய்கிறாங்க? நுழைய பண்ணி தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்க வைக்கிறார். மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. இந்த பாஸ்ட் எப்படியெல்லாம் நடக்கிறாரு அதே மாதிரி யாரு தான் நடக்க ஆரம்பிப்பாங்க? விசுவாசிகள் நடக்கும். கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். அடுத்தது, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யும்? தூஷிக்கப்படும். இந்த வேத வசனம் என்ன செய்யும்? தூஷிக்கப்படுமா அவங்கனால. அதனால என்ன சொல்றார்? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி மாதிரி நானும் உன்னை போல யாரு தான்? நானும் பெரிய அப்போஸ்தலன் தான், நானும் பெரிய பாஸ்டர் தான் அப்படின்னு வசமாய் பேசி, நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி வசமாய் என்ன செய்வாங்க? பேசி கட்டுக்கதைகளை சொல்லி உங்களை அவங்க பக்கமாய் வசப்படுத்தி கொள்ளுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பூர்வ காலம் முதல் உரைக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு, அந்த தண்டனை அவர்களை விட்டு ஓயாது. அப்படிதானே? அவங்களுக்கு நிச்சயமாக இந்த தண்டனை கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் விழித்திருங்க. சரி, இப்போ வரலாம் பாருங்க. ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ். முதலாவது, நல்லா கவனிங்க, எப்படி கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்களை நம்ம கண்டுபிடிப்பது. ஃபஸ்ட்டு என்னோட கூட போன வாரமே இது சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். தீர்க்கதரிசி நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போச்சுன்னா
அவன் சொன்ன வார்த்தை கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகம் நிறைவேறணும். கர்த்தர் அவனிடத்துல அதை பேசி அதை சொல்லும்போது, போன வாரம் யெரொபெயாமினுடைய அந்த கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் என்ன? அந்த பலிபீடம் வெடித்தது, சாம்பல் அந்த இடத்துலயே கொட்டுண்டுச்சுன்னு பார்க்கிறோம். அதுதான் அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தர் கொண்டு வரானா அடையாளம் என்ன? அதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஏசப்பாவை நிறைய தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஏசப்பா தீர்க்கதரிசியா இருந்தபடினால அடையாளங்கள் நடந்தது. ஆண்டவர் கானாவூரிலே வார்த்தை சொல்ல கப்பர்நகூமிலே சுகமானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி நீ போறதுக்கெல்லாம் பிழைச்சிருவான்னு சொன்னான். போய் பார்த்தா அந்த டைம் முதல் ஏசப்பா எந்த டைம்ல அவன் சுகம் பெறுவான் என்று சொன்னாரோ அந்த டைமை போய் கேட்குறான். அந்த டைம் நேற்று அவர் என்னிடத்துல சொன்ன டைம். அப்போ ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான் என்றால் அவன் சொன்ன கர்த்தனால் அந்த தீர்க்க தரிசனம் அவன் இடத்துல வருது அப்படின்னா அந்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். நிறைவேறதற்குரிய அடையாளத்தை அவன் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அப்படி அடையாளம் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாய் அவன் யாருதான்? கள்ள தீர்க்கதரிசி. அவன் தன்னுடைய சொந்த கற்பனையிலிருந்து தன்னுடைய சொந்த எண்ணத்திலிருந்து பேசுகிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா அடையாளங்களோடு கூட அது நடக்கும். அது நடக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த ப்ராஃபட் உண்மையான போதகர், உண்மையான ப்ராஃபட், இந்த பாஸ்டர் உண்மையான பாஸ்டர். அல்லேலூயா. நம்ம மாசம் எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறோம், எத்தனை வாக்குத்தத்தத்துக்கு போய் நிற்கிறோம், அப்படிதானே? மாசமானா எல்லாம் பெரட்டி இந்த குறி சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். சிலது நிறைவேறுகிறது, சிலது நிறைவேறு. சில நேரத்தில் விசுவாசிங்க நீங்கள் கூட என்ன செய்யணும்னா, உங்களை அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை இந்த சபையில் கேட்டு வாங்கிட்டு போனதோட விட்டுறக்கூடாது. இங்கிருந்து வெளியே போனோன்னா மறந்துடக்கூடாது. என்ன வாக்கு தத்தம் பாஸ்டர் சபையில் கொடுத்தாரு அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யணும்? அடையாளத்தோடு கூட நிறைவேறும் என்று பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் அது நிறைவேறும். அப்படி அது நிறைவேறும் போது ஆண்டவருடைய கர்த்தர் தான் அந்த வார்த்தை கொடுத்தார் என்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, என்னோட கூட சேர்ந்து நீங்க திருப்புங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 7:15 வாசிங்க. 15-16. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனியினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். முச்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் நீங்க பறிக்கிறீர்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள போதகர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்க்கள் என்று பாருங்க. அவங்க உள்ளத்துல யாரு? பட்சிக்கிற ஓநாய்க்கள். இப்போ இவங்களை எப்படி எப்படி ஒருத்த கள்ள தீர்க்கதரிசியா ஒருத்த கள்ள போதகனா இருக்கிறான் என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்றது அப்படின்னா, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. அவனுக்குள்ள அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, அவர் நல்ல குணம் கொண்டவரா? கனினா என்னது? அவருடைய உள்ளான உள்ளுக்குள்ள இருக்கிற அவனுடைய இன்டென்ஷன், அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள், நோக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? கபடம் இல்லாமல் பழகிறாரா? இல்லை நம்மிடத்துல ஏதாவது எதிர்பார்த்து பழகிறாரா? ஏதாவது ஆதாயத்துக்காக எதாவது பண்ணுறாரா? அப்படிங்கிறத அவங்களுடைய கனிகளினாலே நீங்கள் என்ன செய்யணும்?
அறிவீர்கள் என்று பார்க்கிறோம். புரிஞ்சுதா? அல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ரெண்டாவது என்னன்னா, நம்ம கனிகளினாலே நம்ம என்ன செய்யணும், அவர்கள் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? ஜெபிக்கிற நல்ல ஜெபம் பண்ற பிள்ளைகள் ஈஸியாக இவர் நல்ல போதகரா கள்ள போதகரா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கனிகளினாலே அவருடைய கேரக்டரை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்மிடத்துல பேசுறாங்க, அவங்க வார்த்தை எப்படி வருது இல்ல. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே சிலரெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு பேசும்போதே கண்டுபிடிச்சேன் இவன் இந்த ஆள் யாரும் இல்லை, நல்ல ஆட்களே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்காங்க. வேஷம் போட்டு அலைகிற ஆட்கள் அவங்கெல்லாம் யாரு? ஆமாம், இந்த ஓனை ஆடுகளுக்குள்ளே அது என்னது, அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார். ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஓனாய், ஆனால் வெளியே எப்படி இருக்கும்? ஆட்டுத்தோலை போத்திருப்பான். அப்படிப்பட்டவர்களை குறித்து அப்படிப்பட்டவங்களை கனிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவன்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்காதுங்க. ஏதாவது ஒன்று பணத்து மேலே இருப்பான், இல்லாட்டி ஏதாவது பெண்களை வசப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுவான், இல்லாட்டி நம்மகிட்ட இருக்கிற இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிற மாதிரி என்ன செய்வான், பண்ணுவான். ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக ஏதாவது விஷயங்களை செய்வான். அப்படிப்பட்ட ஆட்களை ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க என்னோட கூட சேர்ந்து. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்க. இதுவும் கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்ப. தேவ பக்தியின் வேஷத்தை போட்டிருப்பான், தேவ பக்தியினுடைய பலனை மறுதலிக்கிறவனாய் இருப்பான். அடுத்தது பலனை மறுதலிக்கிறவனாய் இருப்பான். இப்படிப்பட்டவர்களை விட்டு அவங்களோட இருக்காத. வேஷம் போடுறவனோடு கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சபைக்கு வந்தா மாத்திரம் பரிசுத்தமா இருப்பான், வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்றதெல்லாம் எப்படி இருக்கும், அநியாயமா இருக்கும். சபையில மாத்திரம் போதகராக இருப்ப, வந்து நின்ன தேவதூதரை போல வல்லமையா என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் வீடுகளில் அவன் இருக்கிற இடத்துல மற்ற இடங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்த போதகராக இருப்பாங்க. மற்ற நாளில் சண்டை பண்ணுகிறவனாய், அங்கங்கே ஊர் சுத்துகிறவனாய், ஆதாயத்துக்காக பண்ணுறவனாய், இல்லை நல்ல ஒழுக்கம் இல்லாதவனாய் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களே இங்கே சொல்கிறது பாருங்கள், அப்படி தான் இருக்குது பாருங்கள். மரியாதை பாவங்களால் பாருங்கள், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோது சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். எப்போது கற்றாலும் அப்படின்னா யாரை குறித்து? பெண் பிள்ளைகளே சொல்லுது. எப்போது சத்தியத்தை பைபிள் சபையில் சொன்னாலும் அதை கற்று உணர்ந்து கொள்ளாத இருக்கிற விசுவாசி வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, உள்ள பூந்து அவங்க அந்த பிள்ளைகளை வசப்படுத்தி கொள்ளுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசப்படுத்தி கொள்ளுவார்கள். அவர்களை குறித்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கை. அப்போ ரெண்டாவது கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, என்னோடு கூட சேர்ந்து 1 யோவான் எழுதின நிருபத்துக்கு வாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வரைக்கும் வாசி. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். அழகா சொல்றார். பிரியமான, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பதனால எல்லா ஆவியும் நீ நம்பாத. எல்லா ஆவியும் தேவனிடத்தில் வந்ததல்ல. நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கள்ள போதகர்கள் இருக்காங்க, கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்காங்க.
எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. அவர் சொல்றாரு, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்கள் சோதித்து பாருங்க. எப்படி நம்ம சோதிக்கலாம் அப்படின்னா, அவரே ஆன்சர் பண்றாரு. என்ன சொல்றாரு? 2வது வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொல்லாத எவனாவது அதாவது பொருளாசை, என்ன சொல்றது, மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், அது என்ன சொல்றது தமிழ்ல, பொருளாதார ஆசீர்வாதமோ அந்த கிருபையின் உபதேசமோ அந்த செழிப்பின் உபதேசத்தையே சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி இயேசுவை சொல்லாமல் விட்டு விடுகிற எல்லா பிரசங்கத்திலும் யார் வந்து போகணும்? ஏசப்பாவை உயர்த்தி பேசணும், ஏசப்பாவை அறிக்கை பண்ணணும். ஏசப்பா வார்த்தை இல்லாத பிரசங்கம் அது கள்ள பிரசங்கம் தான். இங்க அப்படிதான், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அதாவது மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அறிக்கை பண்ணாத எந்த ஆவி, இயேசுவை பற்றி உயர்த்தாத எந்த ஆவியும் அது என்ன ஆவியா இருக்கு? ஆமா, அது தேவனால் உண்டானது அல்ல என்று பார்க்கணும். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு, அப்போ எல்லாரும் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து ஏதாவது விதத்துல உள்ள வந்துடணும். சரியா? அந்த காலத்துல சாரோல் நவரோஜி அம்மாவெல்லாம் பாட்டு பாடினாங்க, நிறைய பாட்டு பாடினாங்க. அந்த அம்மா பாடும்போது வருகை இல்லாத பாட்டே இருக்காது. கடைசியில் ஒரு 2 பேரானாலும் என்ன இருக்கும், கடைசியில் ஒரு பேரானாலும் கடைசி சரணம் பாடுற பார்த்தீங்கன்னா, அந்த சரணத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இல்லாத பாடலே இருக்காது. பாடலில் கூட அது கொண்டு வந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கா? இல்லை, ஒரு பாஸ்டர் சொன்னார், அழகான கண்களாலே என்னை கண்டதில் ஒரு அற்புதமான பாடல், அதிசயமான பாடல். ஆனால் அந்த பாடல் வரியில் இன்னைக்கு படித்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் யார் இல்லை, இயேசுங்கிற வார்த்தையே இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால சொல்கிறேன் நான். நல்ல பாடல், அது நிறைய பேர்த்த உயிர்ப்பிச்சுது, அநேகருடைய கண்ணீரை துடைச்சிது, கைவிடப்பட்டவங்களெல்லாம் ஆதரவுப்படுத்துச்சு. ஆனால் அதில் இயேசு இல்லை, தேவன் இல்லை, உயர்த்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம். ஆனால் எது பாட்டு எழுதினாலும் சரி, பிரசங்கம் பண்ணினாலும் சரி, வேதத்திலிருந்து எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, அது ஒரு போதகர் இயேசுவை உயர்த்தவில்லை என்றால், ஒரு தீர்க்கதரிசி இயேசுவை அறிக்கை பண்ணவில்லை என்றால், ஒரு அப்போஸ்தலர் இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால், பொருளாசையும் பண ஆசைகளையும் இதையுமா தன்னை குறித்து பெருமையாய் பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால், அது யாருனால் வந்தது அப்படின்னா அது பிசாசின் ஆவி, அது கள்ள தீர்க்கதரிசின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அல்லேலூயா. 3வது 4வது பாயிண்ட் என்னன்னா, என்னோட கூட சேர்ந்து திருப்பிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:12. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதை இன்னுமே செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதி ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு தக்கதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அதாவது இந்த நம்ம தமிழில் இந்த பைபிளில் கொஞ்சம் புரியல, வேற ஒரு டிரான்ஸ்லேட்டில் இப்படி எழுதியிருக்கு. என்னன்னா, எங்களை போன்று பவுல் சொல்றார், எங்களை போன்று, அதாவது ஊழியம் செய்வதாக காட்டி, அதாவது அப்போஸ்தலர்களைப் போலவே ஊழியம் செய்வதாக சிலர் வந்து காட்டுறாங்க. இப்போ நாங்கள்லாம் போதகர்களாக இருக்கிறோம், எங்களைப் போலவே சிலர் என்ன செய்கிறாங்க, போதகர்களாய் இருக்க சிலர் காட்டுவாங்க. ஆனால் அவங்க போதகர் அல்ல. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, அவங்க போதகர் அல்ல. ஆனால் நான் தான் பெரிய அப்போஸ்தலன், நான் தான் பெரிய பாஸ்டர், நான் தான் பெரிய ரைட் ரெவரண்ட், நான் தான் அந்த ரெவரண்ட் இந்த ரெவரண்ட், அது இப்படின்னு போட்டு காமிப்பாங்க.
பவுல் அதெல்லாம் அப்படி காண்பிக்கிறவர்கள் அவர்கள் காட்டி தம் பணியில் பெருமை அடையவே இப்படி வாய்ப்புகளை தேடுகிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல என்று பவுல் சொல்றார். புரிஞ்சுதா? அப்போஸ்தலனை போல வேஷம் போட்டு அவங்க அந்த காலத்திலேயே இருந்திருக்குப்பா. 1ஆம் நூற்றாண்டு, சபையினுடைய 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. பவுலை போலவே அவர் பண்ண அற்புதங்கள், அவர் பண்ண அதிசயங்கள், அவர் பேசின வார்த்தைகள், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள். அவரை போலவே அதாவது கூட அந்த சபைகளில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் நடித்தாங்க. எதுக்காக நடிச்சாங்கன்னா, இவர் பவுல் வந்து உண்மையான ஊழியத்துக்காக தன்னை தாழ்த்தி ஊழியம் செஞ்சார். அவங்க அந்த மாதிரி போஸ்டிங் இருந்தால் நம்ம கொஞ்சம் பெருமை அடையலாம் என்று நினைத்து அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் யாரு, அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னா, அவங்க தான் கள்ள தீர்க்கதரிசி, அவங்க தான் கள்ள அப்போஸ்தலர்கள், இல்லை கபடமுள்ள வேலையாட்கள். அடுத்தது, ஆமாம், அவர்கள் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பிசாசு என சாத்தானும் மொழியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறவனாக இருக்கிறானே, அதனால இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. இந்த நாடகம் ஆடுறவனுங்க, ஊர் சுற்றுறவனுங்க போய் அடுத்த விசுவாசிகளை போய் நிறுத்தி நான் தான் பெரிய அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி சொல்லி காமிக்கிற ஆட்கள் ஒருத்தரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி ஐடென்டி பண்ணணும். இப்படி வந்து அதான் ஃபஸ்ட்டு ஒரு ஊழியனை கர்த்தர் அதாவது ஊழியத்துக்கு கொண்டு வர்றாருன்னா அவளை அழைக்க வேண்டும். இல்லை, ஊழியத்துக்குன்னு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் போதகராக முடியுமா? ஆமாம், அழைப்பு இருந்தால் தானே நீங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லலாம், ஆனால் போதகராக முடியாது. நீங்கள் அநேக ஆக்கினையை அடைய வேண்டும், நீங்கள் அநேகர் போதகராக இருப்பீர்களாக என்று பைபிள் இருக்குல்ல. அநேகர் போதகர் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்திற்கு தானா யாரும் என்ன செய்யறதில்லை, ஏற்படுகிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பின்படி தான் நம்ம வர முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட இந்த கபட நாடகம் ஆடுகிற போதகராகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வான்னா போதகரை போல நடிப்பாங்க. இல்லை, நான் வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு கை இருக்காது, ஒரு ஆள் கை இருக்காது, அதாவது கிருஷ்ணகிரி அந்த சைடை சேர்ந்த நினைக்கிறேன். அவர் வந்து என்ன எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம சர்ச் இருக்குது, நம்ம ஜீவனாரில் நம்ம சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து அப்பாவை ஏமாற்றிட்டார். அப்பாவை அம்மாவை ஏமாற்றி அவர் மனைவி பிள்ளைகளோடு கூட, அப்போ இருந்த மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து நல்லா பாடுவா. அப்படி இவங்களும் ஏமாந்துட்டாங்க. இவங்களை ஏமாந்து நல்லா பாடுறாரு அப்படின்னு சர்ச்சில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவங்க நல்லா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிற பார்த்தோன்னா அம்மா அப்பா நல்லா நம்பி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து பணம் காசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து பொய் சொல்லிட்டு அலைஞ்சான். இந்த கை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஏதோ அந்த கை நசுங்கிருச்சு, அதனால் கை இல்லை அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ் முடிச்சு வர சமயத்தில் கரெக்டாக அந்த டைமில் எங்கள் அப்பா வருஷம் ஒரு கன்வென்ஷன் நடத்துவார். ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு. அப்போ அந்த கன்வென்ஷனில் அதாவது அந்த சவுத் சைடில் இருந்து ஒரு 3 இந்த குடுகுடுப்புக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்தாங்க. வந்து அவங்கள வச்சு கன்வென்ஷன் நடத்தினார். நடத்திட்டு இருக்கும்போது இவனை அவங்க பார்த்துட்டு அந்த மீட்டிங் ஃபஸ்ட் நாள் மீட்டிங் முடிஞ்சே நைட்டு என்னை கூப்பிட்டு நாங்கள் ஒரு ரூமில் தங்க வச்சிருந்தேன். அந்த ரூமில் நானும் படுத்திருந்தேன். அவங்க 2 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி இவனை எப்படி நீங்கள் உள்ளே சேர்த்துனீங்க அப்படின்னு கேட்டார். அவங்கள பார்த்தோன்னே இந்த ஆளு ஷாக் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் பதப்படுத்து போய் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எங்ககிட்ட அவன் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இப்போ தான் நாங்கள் இருக்கிற ஊரில் ஒரு டீச்சர் அம்மா வீட்டில் வேலை செய்கிறதா செஞ்சு அவங்கள வந்து நம்ப பண்ணி நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கொண்டு வந்துட்டான். இவன் இந்த கை வந்து நிறைய பொய் சொல்லிட்டு அலைவான். இந்த ஆக்சிடெண்ட்டான கை இருக்குது, இந்த பஸ்ஸை ஏறி செத்துது, அதில் கேஸ் போட்டிருக்காங்க, என்ன அந்த பணம் வரல, பணம் வந்தால் அவங்களுக்கு தர்றேன்னு சொல்லி இத்தனை லட்சம் தரேன்னு சொல்லியிருப்பானே அப்படி. ஆமாம், அப்படியெல்லாம் சொன்னான்னு சொல்லி பணம் கொடுத்து விசுவாசிக்கு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி வச்சோம்.
கடைசியில அவன் பித்தலாட்ட ஃப்ராடுன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அப்புறம் அவனை பார்த்து கேட்டோம். அவன் வந்து அந்த நாளை நைட்டோட நைட்டாக மனைவி பிள்ளைலாம் கூட்டிகிட்டு எங்கள் ஏரியாவில் இருந்துட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டான். சரி, அவன் வேற எங்கேயோ போயிட்டு தொலைன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஏரியா சாஸ்திரி நகரில் போயிட்டு எல்லாரையும் வஞ்சிச்சான். வஞ்சித்து எல்லா மக்கள் கிட்டத்தட்ட விசுவாசி, அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், அதை செஞ்சு தரேன், இதை தரேன் பண்ணி கடைசியில் அந்த ஊர் மக்களை சேர்ந்து அடித்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்தாங்க, கேஸ் கொடுத்தான். நம்ம தருமபுரி அந்த பக்கம் கிருஷ்ணகிரி சைடில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அங்கே பாஸ்டர்கிட்ட, சேலம் பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், அவர் சர்ச்சில் அந்த மாதிரி தான் அவன் பண்ணிட்டு வந்துட்டான்னு. இப்படியே இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, போதகரை போலவே இருந்து பாடுறதுக்கு திறமை கொடுத்தா இருந்தாலும், ஆனால் அவங்க வசப்படுத்தி அவங்களைப் போலவே நடித்து ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி, அவன் சொல்கிறாரு, இப்போ இருக்கிறது அவனுக்கு மனைவி இல்லை பாஸ்டர், இது ஏதோ ஒரு பிள்ளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னாங்க. எங்களுக்கு பகீர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். நிச்சயமாக எங்கள் சபையில் அப்பா அம்மா எல்லாருமே ஏமாற்றப்பட்டோம் ஒரு காலத்தில். அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவன் வேஷம் தரிச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கபடுக்காக அப்படி நாடகம் ஆடுகிறவர்கள் நிறையா உண்டு. நம்ம இடத்துல பணங்களை எல்லாம் பறிச்சுட்டு ஓடி போயிடுவான், எங்கே இருப்பான்னே தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கும். சரி, அப்படிப்பட்டவங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்கள். 5வது விஷயம் என்னென்னா, அந்த ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம். ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறவளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பாங்க. என்னன்னா, நான் வந்து தீர்க்க தரிசனம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பைபிளில் இருக்கிற ஆல் த வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் எ ப்ராஃபஸி. இல்லை, எல்லா வேத வசனங்களும் தீர்க்க தரிசனம். ஒருத்தர் இந்த ரெகுலராய் படிக்கிற வேதத்திலிருந்து வசனங்கள் அதிலிருந்து வருகிற அந்த ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேமா வார்த்தை ஒருத்தன் டெய்லி பெற்றுக்கொள்ளலாம். டெய்லி தீர்க்க தரிசனத்தை பெறலாம். எதில் இருந்துன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து. புரிஞ்சுதான்? அதுதான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். அதுதான் ஒரு மனுஷனுடைய, ஏன்னா நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்க, அதை ஃபுல்லாக படித்து நம்ம அதை மனசில் வச்சுருக்கிறோம். ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு சிக்கிக்கொள்ளும் போது ஆவியானவர் நீங்கள் படித்த வசனத்திலிருந்து தான் நினைவூட்டுவார்னு பைபிள் இருக்கு. நீ வேற ஒருத்தரிடத்து போய் தீர்க்க தரிசனம் அதை கேளு அப்படின்னு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், சொல்லலை. நீங்கள் படித்த வேதத்திலேருந்து எந்த வார்த்தை நீங்கள் படித்த அந்த டைமில் ஏற்ற நேரத்தில் நீங்கள் மாட்டி தவிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பாருங்க. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் பெரிய எட்டாததும் பெரிய காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து இதுதான் கர்த்தர் கொடுத்தார் என்று நம்பி நீங்கள் விசுவாசிங்க. அதுலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. உடனே பிரச்சனை வந்தால் ஃபோன் அடிக்கிறது, அங்கே எந்த டிவியில் எந்த சேனலில் யார் வர்றா என்ன பேசுகிறான்னு பார்த்து அவங்க ஃபோன் நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சு அங்கே அடித்து, எனக்கு இது நடக்குமா, என் பிள்ளைக்கு அது நடக்குமா, எப்போ நடக்கும், என்ன நடக்கும். அப்போ அதுக்கு நம்ம வெளியுள்ள ஆட்களுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பவுல் சொல்றாரு, அதாவது உபதேசத்துக்கு விரோதமாய் நானே ஆண்டவருடைய வசனங்கள் பவுலுக்கு திட்டம் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சபையினுடைய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். புரிஞ்சுதா? தானியேலுக்கு மறைக்கப்பட்ட அந்த சபையினுடைய ரகசியங்களை நிருபத்தின் மூலமாய் கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார், அவர் கொடுத்து. அதனால தான் அத்தனை நிருபத்தை அவர் எழுதினார் பாருங்க. 14 or 13 எபிஸ்டியல்ஸாக அவர் என்ன செய்தார், எழுதியிருக்கிறார். நிருபங்களை அவர் எழுதினார். புரிஞ்சுதா? இந்த நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபையினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா. இதை படித்தாவே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேறிடுவோம், வளர்ந்து விடுவோம் பாரு. நல்லா கவனிங்க. அப்போது இந்த காரியத்துக்கு விரோதமாக நல்லா கவனிங்க.
சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக பவுலே சொல்றார் ஒரு இடத்துல, கலாத்தியர் 1:20, நானே இதை மாற்றி சொன்னாலும் சரி, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து இதை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, கலாத்தியர் 1:8 7-8 வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் வந்து சபிக்கப்பட்டவனா இருக்க. நானே இதை வந்து மாத்தி சொன்னாலும் நம்பாத, அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து சொன்னாலும் இந்த உபதேசத்தை குறித்து நம்பாத. சிலர் வந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பிரசங்கிப்பான், அதை நம்பாத. அதை தான் மென்ஷன் பண்றாரு. புரிஞ்சுதா? சில கள்ளத்தனம் பைபிள் இருக்கிற விஷயங்களே வேற மாதிரி சொல்லுவான், அதெல்லாம் நம்பாத. நான் சொல்லப்பட்ட இந்த முதல் வெளிப்பாடுகளுக்கு பிறகு நானே வந்து இதை திருத்தி சொன்னாலும் அதை நீ நம்பாத. வானத்திலிருந்தே ஒரு தூதன் வந்து சொன்னாலும் நம்பாத. அப்படி சொல்றவங்க சபிக்கப்பட்டவங்க என்று என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். அப்போ நம்ம எப்படி ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ், டீச்சர்ஸ், அப்போஸ்டலர்ஸ், இவங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 5 வழிகளை சொன்னேன். என்னன்னா, முதல் வழி என்னது, அவங்க சொன்னது தீர்க்கதரிசியோ பாஸ்டோ போதகரோ சொன்னது அடையாளத்தோடு கூட நிறைவேறவில்லை என்றால் அது அவங்க யாரு, கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிறாங்க. ரெண்டாவது நான் சொன்னேன், அதாவது ஒரு நல்ல தீர்க்கதரிசியா நல்ல போதகரா என்று அறிந்து கொள்வது எப்படின்னா, அவங்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். மூன்றாவது என்னன்னா, அவங்க பண்ற பிரசங்கத்துல யார் இருக்கணும், ஏசு இல்லாத பிரசங்கம் கள்ள பிரசங்கம், இயேசுவை உயர்த்தி காட்டாத பிரசங்கம் கள்ள பிரசங்கம். நல்லா வச்சுக்கணும், இதெல்லாம் மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது 14வது விஷயம், நாலாவது காரியம் என்னன்னா, அதாவது இந்த அப்போஸ்தலர்களை போலவே வேஷம் போட்டுட்டு அலைகிறவங்க, பெருமைக்காக ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, பெருமை அடைவதற்கு நானும் அப்போஸ்தலன் தான், நான் தான் ரெவரண்ட். சிலர் பற்றி பேருக்கு பின்னாடியெல்லாம் அப்போஸ்தலன் படம், அவனையெல்லாம் நம்பாத. புரிஞ்சுங்களா? அவன் ரைட் ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, அந்த ரெவரண்டு இப்படியெல்லாம் போட்டிருப்பான். அவங்களையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க பெருமைக்காக ஊழியம் பண்ணுறவங்கள என்ன செய்யக்கூடாது, ஆமாம், நம்பக்கூடாது. அடுத்து கடைசியாக சொன்னேன், அதாவது உபதேசத்துக்கு விரோதமான விஷயங்கள் அவன் சொன்னான்னா, வேதத்தில் எழுதப்பட்டது தான், இதுதான் சத்தியம். புரிஞ்சா? இதுக்கு விரோதமாய் மாற்று ஏதாவது விஷயங்களை சொல்லும்போது அது பவுலா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே அவங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க என்று பார்க்கிறோம். அவங்க உபதேசத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வசனங்களுக்கு விரோதமாய் ஒருவன் திருத்தி பேசுவான் என்றால் அதுவும் என்னதான், ஆமாம், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டுபிடிச்சா. நிறைய பேர் இப்போ உலாவிட்டு இருக்கிறாங்க, இந்த நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அந்த தீர்க்கதரிசி போகிற வழியில ஒரு சிங்கம் என்ன செய்தது, அவனை அடித்து கொன்று போட்டதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். கொன்றுச்சு. இந்த சிங்கம் வந்து யாரால் அனுப்பப்பட்டது தெரியுமா? தேவனால் எந்த தீர்க்கதரிசியை போல, அந்த யூதேயா தேசத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியை போல அனுப்பப்பட்ட சிங்கம் அது. இவங்களுக்கு ஒரு பாடத்தை, இவரை போல தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படிக்காக அது தேவனுடைய வேலையை சரியாய் செய்தது. என்ன செய்தது? அது அந்த ஊழியக்காரனை கொன்று போட்டு அதனுடைய பக்கத்திலே இருந்தது என்று பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், அந்த தீர்க்கதரிசி ஏறி வந்த கழுதையும் அவனுடைய அருகிலே நின்றுச்சு. நல்லா கவனிங்க, அந்த தீர்க்கதரிசியை அந்த சிங்கம் கழுத்தை நெரிச்சு கொன்னதோட விட்டுருச்சு. அந்த சிங்கம் தீர்க்கதரிசியை சாப்பிடவில்லை. சரி, அவன் தான் மனுஷன்னு விட்டுருக்கலாம், பக்கத்தில் கழுதை நின்றுச்சுல. நல்லா கவனி, கழுதை நின்றுச்சுல. அந்த கழுதையே, அதாவது சிங்கம் எந்த மிருகம் பக்கத்தில் இருந்தாலும் அடிச்சிடும், அப்படிதானே? ஆனால் கழுதை என்ன செய்யல, கழுதையும் அதை அடித்து சாப்பிடவில்லை. மூன்றாவது விஷயம் என்னன்னா, அந்த செத்து கடந்த அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியை பார்த்து அந்த கிழவனான தீர்க்கதரிசியை
வழியில கிடக்கிற அவனை போய் கிழவன் இடத்துல போய் சொல்றாங்க. அப்படி அந்த அந்த சிங்கத்தையும் அந்த கழுதையும் அந்த மனிதனையும் பார்த்தவர்களையும் யாரு கொல்லல? சிங்கம் கொல்லவில்லை. இரண்டாவது, அடக்கம் பண்ணப்படுவதற்கு அவன் கேள்விப்பட்டு வந்த அந்த கிழவனையும் எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் சிங்கம் எதையுமே அவங்களை என்ன செய்யல? பண்ணல. எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த வசன சத்தியத்துல, எவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? திரும்ப சொல்றேன், அந்த மனுஷனையும் கொல்லல, கழுதையும் கொல்லல, அந்த பார்க்கிற அந்த வழியில வந்த பார்த்து ஓரமாய் போனவர்களையும் சிங்கம் என்ன செய்யல? மிரட்டவில்லை, மிரட்ட கூட செய்யல. அடுத்தது, அதை அடக்கம் பண்ண வந்த அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் என்ன செய்யல? செய்யவில்லை. இது எதை காண்பிக்கிறது? இந்த தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை எது தடுத்துச்சு? அது மதிகேட்டை சுட்டி காண்பித்தது சிங்கம் சுட்டி காண்பித்தது. என்னது அது? தேவன் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ சாகடி, அவ்வளவுதான். அதே பக்கத்துல நின்னுச்சு பாருங்க. அதுதான் கீழ்ப்படிதல் இல்ல, அதுதான் கீழ்ப்படிதல். நின்னுச்சு. இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்ன? அந்த ஊர்ல போய் அப்பம் சாப்பிடாத, தண்ணீர் குடிக்காத, போன வழியாய் திரும்பி வராதன்னு சொன்னோன்னே இந்த கிழவனான தீர்க்கதரிசியினுடைய பேச்சை கேட்டுட்டு என்ன செய்தார்? போய் எல்லாம் சாப்பிட்டுட்டாரு. ஆனா ஆண்டவர் வேரியேஷன் காண்பிக்கிறார். வாய் பேசாத ஜீவனுக்கு கூட அறிவு இருக்குதுயா. இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன இல்லை? ஆமா பாருங்க, அறிவில்லை. அந்த மாதிரி கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு போய் அந்த தீர்க்கதரிசி சொன்னான், கிழவனான தீர்க்கதரிசி மேல் தேவ ஆவியானவர் வந்தபோது, நீ கல்லறையின் இடத்திலே சேர்க்கப்பட மாட்ட, உன்னுடைய சொந்த தேசத்தை போய் கல்லறையின் இடத்துல அடக்கம் பண்ணப்பட மாட்ட அப்படின்னு சொன்னா, இங்கேயே கிடப்பேன். அதே போல என்ன செய்தா? அதை இருந்தாரு. அந்த கிழவனான தீர்க்கதரிசி தூக்கி கொண்டு போய் அவனுடைய இடத்துல அடக்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை, அதனுடைய எலும்புகள் 300 வருஷம் கழிச்சும் கூட என்ன செய்தது? கடந்தது. யோசியா ராஜா வந்து பார்க்குறாரு, இது யாருடைய எலும்புகள் என்று கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த பலிபீடத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னேன், உம்மை குறித்து 300 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொன்னேன், அந்த தீர்க்கதரிசியினுடைய எலும்புகள். அப்போ யோசியா சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், இவருடைய எலும்புகளை நீ தொடாதே என்று விட்டுட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த திசை திருப்புகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ரொம்ப நேரம் பேசிட்டு நாட்டிருக்கு, 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன். சரி, எல்லாமே நல்லதுக்கு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு, இந்த திசை திருப்புகளை குறித்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? கட்டாயம் நீங்கள் வந்து கணிக்கும் போது கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலேருந்து விலைக்கு பாதுகாப்பு. ஏன்னா இப்படிப்பட்ட காலங்கள் அப்படிப்பட்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே ஏன்னா ஏசப்பாவே சொல்லித்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வார்? வஞ்சிப்பார். அதனால ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.